ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்லேயே லாஸ்ட் எபிசோடில் முடிச்ச அந்த சீனை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் பயந்து போயிடுறா. யார் அந்த பைத்தியக்கார பொண்ணுன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் வேற யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து அந்த பெல்ட்டை திருடி மாதிரில நீ இருக்க. அதாவது நம்ம ஹீரோ அந்த மரத்து மேலேருந்து ஹீரோனை கீழே தள்ளி விட்டுருப்பாரு இல்லையா? ஸோ அப்போ அவரோட பெல்ட்டை அப்படியே கையோட எடுத்துகிட்டு வந்து தான் கீழே விழுந்திருப்பா. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு. நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை, நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியா? ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தப்போ உன்னோட ஹார்ட்டிலே ஒரு குத்து விட்டனே, அந்த அடையாளம் கூட அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவளோட காயத்திலே அவளோட கையை வச்சு மறுபடியும் அவளுக்கு வலியை கொடுக்க அவளுக்கு வலி அதிகமாகுது. என்ன உனக்கு வலிக்கலையா? நிஜமாக வலிக்குது. இந்த காயம் நான் தான் தெரியாமல் எனக்கே ஏற்படுத்திக்கிட்டேன். இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம வேணால் இப்படி பண்ணலாமா? நீங்கள் என்னோட உயிரை காப்பாற்றிட்டீங்கன்னா நான் நிச்சயமாக அந்த அந்த திருடி யாருங்கிறத கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொடுப்பேன். அப்படியா? அவளை கண்டுபிடிச்சா நீ என்ன பண்ணுவ? நான் அவளை கண்டுபிடிச்சினா உங்களோட பெல்ட்டை நான் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். அதே மாதிரி அவளுக்கு சரியான பாடத்தையும் புகட்டி கொடுப்பேன். நிஜமாவா? இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அவரோட கத்தியை எடுத்து நம்ம ஹீரோனோட கழுத்துக்கிட்டே வச்சு அவளுக்கு இன்னொரு காயத்தையுமே ஏற்படுத்துறாரு. அதனால அவளுக்கு ப்ளீட் ஆகுது. உன்னோட ஸ்கின் கொஞ்சம் தின்னாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோனியை தலைகீழ தொங்க விட்டாரு. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. பேய் என்னை ஃபாலோ பண்ணி இந்த பிளேஸுக்கு வருவாரு. உனக்கு அந்த ட்ராப்பை அவர் விரிச்சிட்டாரு. அவர் விரிச்ச வலையில நீ நிச்சயமா மாட்டுதான் போற. நீ நல்லாவே கதை சொல்ற. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உங்ககிட்ட எந்த மாதிரி பழி வாங்குற எண்ணம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம பேயை காட்டுறாங்க. பேய் ஆல்ரெடி அந்த பிளேஸுக்கு வந்திருப்பான். ஏன்னா ஹீரோயின் கட்டில் கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிற விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அவளை முன்னாடி போக விட்டு அவளை ஃபாலோ பண்ணி நம்ம பெய்யுமே அவனோட ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்துடுவார். பட் பெய்யோட சில படைகள் வந்து இன்னும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகாது. அதனால இவங்க மறைஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியை கீழே இறக்கி விட்டு, உன்னால எனக்கு எந்த யூஸும் இல்லை, உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால நீ உயிரோட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னை கொல்லணும்னு நினச்சா கொன்னுக்கோ, ஆனால் நான் செத்ததுக்கு அப்புறமும் நான் நிச்சயமாக உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன, நான் செத்தாலும் உனக்கு சாபம் கொடுத்துட்டு தான் சாவேன். நீ நிச்சயம் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்ல, அதனால ஹீரோ கோபமாயிட்டு அவளை குத்த போவார். அந்த சமயம் பேயும் அவனோட ஆட்களும் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிப்பாங்க. பட் ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். நான் இங்கே லேட்டாக வந்துட்டேன், உன்னை காப்பாற்றாமல் போனதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனோட கழுத்தில் காயம் இருக்கும். அதுக்கு இவரோட கர்ச்சிப்பை வச்சு கட்டு போடுவார். அப்போ ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு, உனக்கு இங்கேருந்து போகணும்னு நினச்சேன்னா நீ தாராளமாக போகலாம். ஆனால் அந்த கொலைகாரன் இப்போ வரைக்கும் ஒன்றை தான் தேடிட்டு இருக்கான். அதனால நீ கொஞ்சம் பத்திரமாயிரு, சரியா? எனக்கு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட வீட்டில் வந்து இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, நம்ம பேயுமே ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பலான்னு குதிரைக்கிட்ட வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னாச்சு? அந்த கொலைகாரனுக்கு என்னை கொல்லணுங்கிறது தான் ஒரே மோட்டிவ்னா, என்னை பார்த்தப்பவே அவனால் ஈஸியாக என்னை கொண்டு இருக்க முடியும். ஆனால் அதை பண்ணாமல் அவன் என் கூட விளையாடிட்டு இருக்கணும். இதில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்போ தான் பேய்க்கு ஒரு விஷயம் ரிலைஸ் ஆகுது. பேலஸில் டெங் தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அந்த பிளேஸுக்கு வர, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி டெங்கை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை கொலை பண்ண போகும்போது அந்த பிளேஸ்க்கு நம்ம பேய் வந்துட்டு ஹீரோ டீமுக்கும் நம்ம பேய் டீமுக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போது ஹீரோவும் அந்த டெங்கை கொலை பண்ணலான்னு போகக்குள்ள நம்ம ஹீரோயின் நடுவில் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுறா. அதனால அவனுமே அங்கேருந்து தப்பிச்சு போக பேய் எப்படியோ இப்போ டெங்கை காப்பாத்திடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவனோட ஆள் அவருக்கு முன்னாடி வந்து அவனோட கையை இழந்திருப்பான். ஸோ அவனுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. வழியில் ஃபுல்லாகவே பிளட் வந்து சொட்டிட்டு வந்திருக்கும். ஸோ அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ அவரோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. என்னன்னா, ஹீரோவோட அப்பா ஒரு ஸ்டேட்டோட மினிஸ்டர் அண்ட் அவரும் அந்த பிரின்ஸ் ஜீன்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோடில் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பாங்க போல. அப்போ பிரின்ஸையை ஏமாற்றி அவரை கைது பண்ணதா சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா மேலே மிகப்பெரிய பழியை தூக்கி போட்டு இவன் துரோகிங்கிற ஒரு முத்திரையும் குத்தி அவரையும் அவரோட படையையுமே போர்க்களத்தில் வச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கொலை பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபேமிலியுமே அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு படை இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவையும் அவரோட அக்காவையுமே ஒரு பிளேஸில் ஹைட் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை அனுபவிச்சிருக்காங்க.
ஹீரோவோட அப்பா ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு முத்திரை தான் அந்த ஊர் முழுக்கவுமே பரவி இருக்கும். அதனால இவங்க 2 பேத்தையுமே அந்த ஊருக்குள்ள சேர்த்தவே மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்து கோவமான நம்ம ஹீரோ தான் அப்போ அந்த சின்ன வயசுல அவரோட நேமை மாத்திக்கிட்டு, நான் நிச்சயமா நம்ம அப்பாவோட பேரை சரிப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சபதம் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு இன்னொரு படம் வந்து நம்ம ஹீரோவையும் அவரோட அக்காவையுமே பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்க அப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு நபர் வருவாரு. இவர் இந்த கதையில நாம மிஸ்டர் பிங்க்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். நம்ம பிளான் மறுபடியும் ஸ்பாயில் ஆக அந்த பொண்ணு தான் காரணம், அந்த ஹீரோனியை கையாலே நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு எந்திரிக்க நம்ம ஹீரோ அவரை ஸ்டாப் பண்ணுவாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனியை காட்டுறாங்க. ஹீரோனிக்கு அப்போ பெயின் அதிகமாகுது. அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா ஹீரோ கையில இருக்க அந்த தழும்பு. இந்த விஷயம் ஞாபகம் வந்ததும் அவளோட பணிப்பெண்ணை கூப்பிட்டு, நான் உடனே பெய்ய மீட் பண்ணி ஆகணும், அவர் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அவ அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஏன்னா இப்போ அவளோட உடம்புக்குள்ள ஒரு வகையான பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஐ திங்க் இது ஹீரோவால ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. நம்ம டாக்டரும் வந்து ஹீரோனியை செக் பண்றாரு. இவ உடம்புல இருக்க இந்த பாய்சன் ரொம்ப ரேரானது, இதுக்கு மருந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம பேயும் அந்த ஊரோட ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு இந்த மருந்து எங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் விசாரிக்கிறாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, இந்த மருந்து எல்லா இடத்துல எல்லாம் கிடைக்காது, இந்த மருந்து இருக்கிறது மகாராஜா கிட்ட மட்டும்தான், நீங்க போய் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்க, அப்படி அவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம பேய் அரண்மனைக்கு போயிட்டு அரண்மனைக்கு வெளியிலேயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம மகாராஜாவும் நம்ம ஹீரோவும் ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பேரு தெரியல, அதனால செஸ்னே நான் மென்ஷன் பண்றேன். பேய் ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ற விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சதோ, அந்த மெய்டுக்காகவா அவன் இவ்வளோ நேரமா மெனக்கெட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சரி அவனை வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருமே உள்ள வந்துட்டு, என்னோட பேலஸ்ல ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவளை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, அதுக்கு உங்ககிட்ட இருக்க ஒரு மருந்து எனக்கு தேவைப்படுது, அந்த மருந்து உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவரு இங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம மகாராஜாவும் கொடுக்குறேன்னு ஒத்துப்பாரு. அந்த சமயம் அந்த பிளேஸ்க்கு கிரவுண்ட் பிரின்ஸும் 3வது பிரின்ஸும் வேகமா ஓடி வந்து, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், என்னோட துணைவிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அவளுக்கு பாய்சன் ஏற்பட்டிருக்கு, இந்த மருந்தால மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும், அதனால நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு போக நம்ம போய் அதை ஸ்டாப் பண்ணி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இளவரசே, ஆனா நான் மகாராஜா கிட்ட ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா உன்னோட மெய்டுக்கும் என்னோட துணைவிக்கும் வித்தியாசம் இல்லை, அப்ப யாரை ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும்? மகாராஜா நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா உயிருங்கிறது உயிர் மட்டும்தான், ஒருத்தவங்களோட பதவியை வச்சு அந்த உயிர் தீர்மானம் ஆகுமா என்ன? நிச்சயமா கிடையாது, உயிர்ன்றது உயிர் தான். நாட்டோட மகாராஜாவா இருந்துட்டு என்னால பார்ஷாலிட்டி பார்க்க முடியாது. சரி சரி, இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன், இங்க இருக்க இந்த செஸ்ஸை இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணட்டும், யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த மருந்தை எடுத்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அந்த 3வது இளவரசர் நம்ம ஹீரோவோட உதவியை கேட்கிறாரு. அவருமே ஓகேன்ற மாதிரி நம்ம பேய் கூட செஸ் விளையாட இப்போ ஆரம்பமாகறாங்க. பட் செஸ்ல நம்ம ஹீரோ தோத்து போற கண்டிஷன்ல வராரு. அதை பார்த்ததும் நம்ம 3வது இளவரசனால அங்கே உட்காரவே முடியாது, எழுந்து வெளியில வந்துடுவான். அப்போ அவனோட ஆள், அவனை இந்த கதையில நம்ம ஆலின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அப்போ அந்த 3வது இளவரசன் கிட்ட, நம்ம இப்படியே போனா நம்ம ஹீரோ தோத்து போயிடுவாரு, அதுக்கப்புறம் உங்க துணைவியை காப்பாற்றவே முடியாது, இப்போ என்னதான் பண்ண சொல்ற, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆலி அவங்கிட்ட இருந்த பிளானை நம்ம 3வது இளவரசன் கிட்ட சொல்ல அவனுமே அதை எக்ஸிக்யூட் பண்றான். என்னன்னா சில பணிப்பெண்கள் அந்த பிளேஸ்க்கு டீ கொண்டு வருவாங்க. அப்போ டீயை கீழே சிந்துற மாதிரி சிந்தி அந்த பிளேஸ்ல இருந்து அந்த மருந்தை இடம் மாத்திடுவாங்க. அதாவது உண்மையான மருந்துக்கு பதிலாக போலியான மருந்து அங்கே வச்சுட்டு அங்கேருந்து போக அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணுவார். இருந்தாலும் அது ஓப்பனாக காட்டாமல் விளையாடி அதில் தோற்று போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்து மிஸ்டர் பிங்க் கிட்ட என்ன நடக்குது, இதுக்காக ஆலி அந்த மருந்தை மாற்றி வச்சான், ஈஃபை தான் சொன்னால் எக்ஸ்ட்ரா பிளான் போடணும்னு, அதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு அந்த இளவரசனுக்கு நம்ம ஆலி மேலே டவுட் வந்துருச்சு, நீ உடனே ஆலிக்கு இதை பற்றி தெரியப்படுத்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிகிட்டு இருக்க ஆலி அதுக்குள்ளே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். இந்த விஷயம் நம்ம பெய்யுக்கு தெரிய வர அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதுக்குள்ள அவன் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதாவது அங்கே நடந்த எல்லாமே நம்ம பெய்யோட பிளான் தான். அவர்கிட்டயே நம்ம ஹீரோனிக்கான மருந்து இருக்கு. மகாராஜா தான் பெய்யோட அம்மாவுக்காக அந்த மருந்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. பட் பெய்யோட அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த மருந்தை சாப்பிட்டாலுமே அவங்களால உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மருந்தை எடுத்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காரு. ஸோ அந்த மருந்து தான் இப்போ நம்ம ஹீரோனிக்குமே அவர் கொடுத்தாரு. பட் எதுக்காக மகாராஜாவோட பேலஸ்க்கு போயிட்டு மகாராஜா கிட்ட இருக்க அந்த மருந்து தான் வேணும்னு அவரு அவ்வளோ பிடிவாதமா இருந்தாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த விஷத்தை கொடுத்தது யாரு? நம்ம ஹீரோ தான். ஸோ கண்டிப்பா அதுக்கு ஆன்டிடோட் மகாராஜா கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு அந்த கொலைகாரனுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு ஸ்பையோ இல்லை அவனும் அந்த பேலஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு
அந்த ஒட்டுமொத்த பிளானையுமே அவர் நடத்தி முடிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ ஆளையுமே அந்த கொலைகாரனோட ஒரு ஸ்பைன்னு தெரிஞ்சுக்க திடீர்னு நாம சூசைட் பண்ணிக்க இதுக்கப்புறமும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நிச்சயம் நம்ம அவனை கண்டுபிடிச்சாகணும், இல்லைனா நம்ம ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இப்போ நம்ம போய் இன்னொரு பிளான் போடுறான். டெங்கோட வீட்டை மாத்துறான். டெங்குக்கு புதுசாக ஒரு வீட்டை கொடுத்து அந்த இடத்துல நிறைய கார்ட்ஸை பாதுகாப்புக்காக போடுறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்ல, சரி நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, நான் இன்றைக்கி நைட்டு இவ கூட இருந்து இவளை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போய் பக்கத்துலேயே உட்காந்து நம்ம ஹீரோயினியோட ஃபேஸ்க்கு கொஞ்சம் தொடச்சி விடுவார். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. என்னென்னா, நம்ம ஹீரோயின் மாஸ்டர் கூட இருக்கும்போது அவள் அதிகமாக அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிருவா போல். ஸோ மாஸ்டர் தான் அதை தைச்சி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கிழிச்சிடும், நான் உனக்கு புதுசெல்லாம் வாங்கி தர மாட்டேன். சரி நீங்கள் வாங்கி தர வேண்டாம், நான் என் மாஸ்டரோட ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். நீ வளர்ந்துட்ட, ஆனால் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க. நான் எவ்வளோ வளர்ந்தாலும் மாஸ்டருக்கு நான் குழந்தை தானே, நான் மாஸ்டரை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே அவளோட கனவுல அவளோட மாஸ்டர் கூட இருந்த நினைவுகளை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பெய்யோட ட்ரெஸ்ஸை டைட்டாக பிடிச்சிப்பா. அப்போ அவளுக்கு தூக்கம் கலையுது. கண்ணை திறந்தா பக்கத்தில் நம்ம பெய் உட்காந்துருப்பாரு. பட் அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயின் மெதுவாக எழுந்திருக்க அந்த சத்தத்தை கேட்டதும் நம்ம பெய்க்கு தூக்கம் கலைஞ்சி நம்ம ஹீரோயினியை, நீ எழுந்துட்டியா, இப்போ உனக்கு நல்லா இருக்கா, மறுபடியும் அங்கே உனக்கு வலிக்குதான் என்ன, இல்லை இல்லை இதோட 3வது முறை நீங்கள் என்ன காப்பாற்றிருக்கீங்க. ஸோ நான் இதை கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். டாக்டர் சொன்னார் உன்னோட காயத்துக்கு அடிக்கடி மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும்னு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேயுமே ஹீரோயினுக்கு மருந்து போட்டுட்ருக்க திடீர்னு வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே வந்து நம்ம பிளேஸில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதறி போய் சொல்ல, நம்ம பேயுமே அங்கேருந்து வெளியில் போக திடீர்னு அந்த பிளேஸில் ஏதோ பூனை கத்துற மாதிரி வாய்ஸ் கேட்குது. நம்ம ஹீரோயின் பயந்து போய் திரும்பி பார்த்தா அந்த பிளேஸில் அவளோட பேக்கில் நம்ம மாஸ்டர் கொடுத்த ஒரு சின்ன பொம்மை இருக்கும் இல்லையா, அது அங்கே இருக்குது. அதை பார்த்ததும் பயந்து போய் அங்கே போனால் நம்ம ஹீரோ அங்கே வந்து நம்ம ஹீரோயினை லாக் பண்ணி அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாரு. ஹீரோயின் பயந்து போயிடுறா. இன்னும் நீ சாகலையா, நீ உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது நான் உண்மையாகவே உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உனக்கு என்ன தாண்டா வேணும், என்னை பற்றி உனக்கு தெரிஞ்ச அந்த உண்மையை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நான் ஆரம்பத்துலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு நீ யாருன்னு தெரியாது, உன் ஃபேஸை கூட நான் பார்த்ததில்ல, உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு உண்மையாகவே தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் அவரோட கையை காட்ட நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்க, எனக்கு தெரியும் உனக்கு இந்த அடையாளத்தை பற்றி நல்லா தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன், அதுக்கு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆனால் இதே ப்ராமிஸை உன் மாஸ்டருக்கும் நான் பண்ணுவேன்னு நீ நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொம்மையை நம்ம ஹீரோனிக்கிட்ட காட்டி அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸா போய் ஹீரோனிக்காக மாஸ்டர் எழுதின அந்த லெட்டரை பற்றி ஹீரோ சொல்ல, ஹீரோனிக்கு கோவம் வந்துட்டு, என் மாஸ்டருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அப்படின்னா நான் சொல்கிறத நீ செய்யணும். அந்த டெங்கு இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்த நீ எனக்கு டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பே இல்லை. உனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியலைன்னு நினைக்கிறேன். நீயும் உன்னோட மாஸ்டரும் இதோ இந்த பொம்மை மாதிரி தான். ஸோ நான் சொல்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அதே இடத்துல தள்ளி விட்டுட்டு அவருமே அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த சமயம் நம்ம போய் உள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோனிக்கிட்ட, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க, நான் நல்லா தான் இருக்கேன், சரி என்கிட்ட நீ ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, என்னது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இப்போ தானே நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ மிரட்டிட்டு போயிருப்பாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வாயை திறப்பா, நம்ம ஹீரோவை பற்றின எந்த ஒரு விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோ சொன்ன விஷயத்த பண்ணணுமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேலஸில் அங்கே எங்கேயோ நடந்துக்கிட்டே அவள் யோசிச்சு பார்த்துட்ருக்க. அங்கேருந்து சில பணிப்பெண்கள் நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா, நம்ம பேய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஹீரோயின் மேலே அக்கறை காட்டுறாரு இல்லையா, ஒரு வேளை அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் ஏதாவது வந்திருக்குமா என்ன அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேச, நம்ம ஹீரோனிக்கு அது எங்கேயோ ஒரு இடத்துல டவுட் வர ஆரம்பிக்குது. இவளுமே ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா பேய் இவளுக்காக அழகழகா ட்ரெஸ் அண்ட் ஜுவல்ஸ் நிறைய வாங்கி அனுப்பியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தது இவ ஷாக்காக, நம்ம பேயும் எதையோ சொல்ல வராரு. பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் நடுவில் போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர், நீங்கள் எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் இது எத்தையும் மறக்கலை, அதுக்கு நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, கண்டிப்பாக என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா. அப்படின்னா நீ என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறியா? நான் அப்படி சொல்ல வரல. அது வந்து சரி சரி, நான் ஒன்றும் அந்த மீனிங்கில் உனக்காக இதை எதையும் வாங்கி அனுப்பலை. தெங்கை காப்பாற்றுறதுக்கு நீ ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு சின்ன கைமாறாக தான் நான் உனக்கு இதை செஞ்சேன், அவ்வளோதான்.
ஓ! அப்படியா? அது எனக்கு உடம்பு சரியில்லல்ல. அதான் என்னோட மூளை கொஞ்சம் பாதிப்பாயிடுச்சு. அதான் நான் இவ்ளோ பேசிட்டேன். எதையும் மனசுல எடுத்துக்காதீங்க. சரி, சரி விடு. நான் கொஞ்சம் ஜோக் தான் பண்ணேன். இப்போ நம்ம சீரியஸா பேசுவோம். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லப் போறேன். இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தான் தெரியும். நம்ம 2 பேத்த தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படின்ற மாரிலாம் நம்ம பேய் சொல்ல, அவளுக்கு சடனா நம்ம ஹீரோவோட முகம் வந்துட்டு போகும். அப்ப நம்ம பேயும், நீயும் நானும் சேர்ந்து மகாராஜாவ ஏமாத்த போறோம். அதனால நீ இப்பத்துலருந்து எனக்கு மெய்டா நடிக்கப் போற. சரியா? மத்தவங்க முன்னாடி நீ மெய்டா ஆக்ட் பண்ண போற அவ்வளோதான். இது உனக்கு ஓகே தானே? அப்படின்ற மாரிலாம் நம்ம பேய் சொல்ல, நம்ம ஹீரோயினியும் ஓகேன்ற மாரி சரி சொல்லிருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கூட ஒரு பணிப்பெண் எப்பவுமே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பொண்ணே நம்ம ஹீரோயினிக்கும் இந்த பேலஸ்ல பணிப்பெண்கள் எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மாரி அவ எடுக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயினியும் நின்னு அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா அவளோட தலையில ஒரு கப்ப வச்சு ஸ்டெடியா நிக்கணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ மரத்து மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு ஒரு மாரி கோவம் வந்துச்சா என்னன்னு தெரியல. சடனா அவர்கிட்ட எப்பவுமே சுகர் கையில வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அதை எடுத்து நம்ம ஹீரோயின் மேல போட, அவ தடுமாற, அவ தலையில இருந்த அந்த பவுல் வந்து அப்படியே அவ முன்னாடி இருந்த அந்த பணிப்பெண் மேல விழுந்துருது. அவளும் கோவப்பட்டு அங்கேருந்து போகும்போது அதை எடுத்து அவ டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. சுகரா? அப்படின்ற மாரி யோசிக்கும்போது தான் லாஸ்ட் டைம்ல அவ மேல இதே மாரி ஒரு கல்லு வந்து விழுந்தது அவளுக்கு ஞாபகம் வருது. அகைன் அவ சுத்தி முத்தியும் பார்க்குறா. அப்போ மரத்து மேல நம்ம ஹீரோ உட்காந்து அவளையே வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் அவளுக்கு ஒரு மாரி இருக்கும். மறுபடியும் அந்த கப்பை எடுத்து அவ தலையில வச்சுக்க, ஒரு மெய்டா அந்த இடத்துல அவ என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே அவ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பா. அந்த சமயம் மறுபடியும் நம்ம ஹீரோ அவளை வாஷ் பண்ற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த மரத்தையே பார்க்க அவர் அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டது யாராவது குண்டாவாங்களா? அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரிலாம் இவ கத்த, அது நம்ம ஹீரோக்கு கேட்டுச்சா இல்லையோ தெரியல. உடனே அந்த சுகரை எடுத்து நம்ம ஹீரோனோட நெத்தியிலே போட்டு அடிச்சிடுறாரு. அவளும் கோவப்பட்டு அங்கேருந்து வந்துடுறா. இப்படியே டைம் போகுது. நம்ம ஹீரோயினியும் எப்படியோ ஒரு வழியா அந்த டெங்கோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறா. அவனுக்கு பணிப்பெண்ணாவுமே ஆயிடுறா. டெய்லியும் அவன் என்னென்ன வேலை பண்ணுறான், எவ்வளோ சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஒரு நாள் அவன் நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து, நீ தானே அன்னைக்கு நைட்டு என்னை காப்பாற்றினது, நீ தானே, உன்னை எப்படி நான் மறப்பேன், இன்னைக்கு நைட்டு நான் ஒரு விருந்து வச்சுருக்கேன், அதுக்கு பெய்யும் வரான், ஸோ நீயும் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விருந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயினியை இன்வைட் பண்ண, அதை பார்த்து நம்ம பேய்க்கு ஒரு மாதிரி ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த டெங் நம்ம ஹீரோயினிக்காக ஒரு செயினை ப்ரெசென்ட் பண்ணுறா. அதை வாங்கின நம்ம ஹீரோயினியும், இது ரொம்ப அழகாக இருக்குது, உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்ல, அதை பார்த்து நம்ம பேய்க்கு இன்னுமே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த சீனை கட் பண்ணதும் நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவளும் அவளோட ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சம்மனர் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறா. அதாவது இத்தனை நாள் அந்த டெங் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டர் தான். அவளும் எழுதி முடிச்சுட்டு வெளியில ஒரு சின்னதாக வாக் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோ இருக்காரு. அதை பார்த்தது இவ ஷாக் ஆயிடுறா. ஸோ இதோட தான் இந்த எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.